வணக்கம். அதிகாரம் 37 அவா அறுத்தல். குறள் எண் 365. அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அற்றவர் அப்படின்னா இல்லாதவர் என்பார் என்று கூறப்படுபவர். இல்லாதவர் என்று கூறப்படுபவர் யார்? அவா அற்றவரை, அதாவது ஆசை இல்லாதவரை. அதை தான் அவா அற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசை இல்லாதவர் என்பவரே எதுவும் இல்லாதவராக கருதப்படுவார். சரி, மற்றையார், மற்றவரெல்லாம் எப்படி கருதப்படுவாங்க அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க. அற்றாக அற்றது இலர். அற்றாக அப்படின்னா முழுவதும், இல்லாதவர், அற்றது இலர் ஆகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசை என்பது ஒருவருக்கு இல்லை என்றால் அவரே ஒன்றும் இல்லாதவராக இருப்பார். மற்றவர் எல்லாம் ஒன்றும் அற்றவராக, அதாவது அவா அறுத்தவராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குறள்லேருந்து ஒருத்தவங்க அவா அறுத்தல் அப்படின்னு நான் அவா அறுத்து வந்து, அதாவது அவாவை விடுத்து, ஆசையை விடுத்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வந்து இல்லாதவர், ஆசையை துறந்தவர், அப்படிப்பட்டவர் என்று வந்து பொருள்படும். மற்றவர்கள், நான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் வெறுத்துட்டேன், ஒரு சில விஷயங்கள் நான் வந்து விட்டுட்டேன், அந்த மாதிரி சொல்கிறவங்க அவாவை தவிர மற்ற எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுருந்தாலும் அவங்க வந்து இல்லாதவராக கருதப்பட மாட்டார் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க அழகாக இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஆசை இல்லாதவரே முழுவதும் அற்றவர் எனப்படுவார், மற்றவர் ஒருபோதும் முழுவதும் இல்லாதவர் ஆகார். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.